இறைமகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய திருவழிபாடு நம்மை இயேசு கிறிஸ்துவே உண்மையான செல்வம் என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கின்றது. கிறிஸ்துவை நாம் செல்வமாக நாம் பெற வேண்டும் என்றால் நமது வாழ்வில் நாம் பலவற்றை இழக்க நேரிடும். ஆனால் கிறிஸ்துவை நாம் பெறும்போது நமக்கு வேறு எதுவும் நிச்சயம் தேவைப்படாது. நம் வாழ்வில் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள எதையும் இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் நிலையான செல்வமான இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரோடு பயணிக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நிலையான செல்வமாகிய இயேசு நமக்கு நிறைவான ஆசி வழங்கி நம்மை காத்திட வேண்டும் என இந்த அன்பின் பலியில் பக்தியுடன் இணைவோம். இயேசுவின் காலத்தால் அழியாத செல்வம் என்பதை உணர்ந்து இறை உறவில் வளர்வோம். நிலையான வாழ்வை தேடி சென்று இறை அன்பில் மகிழ்வோம். மேலும் நம் வாழ்வு வளப்பெற தொடர்ந்து மன்றாடுவோம். நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். இன்றைய திருப்பலியானது தஞ்சை மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் சேவியர் என்பவருடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும் ஏ.வி. பிள்ளை ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். Amen.
எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும், அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நண்பர்களே, சாலமோன் ஞான நூலில் இருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் ஞானத்தின் மேன்மையையும் தேவையையும் பற்றி கூறுகிறது. குறிப்பாக
குறிப்பாக இறைவனால் வரும் ஞானத்தால் மட்டுமே நாம் மீட்டு பெற முடியும். ஞானம் நம்மில் நிலைத்து இருந்தால் அனைத்தையும் பற்றி கொள்ள முடியும் என்ற கருத்தையும் சுட்டிக்காட்டும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலையில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பாதான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானில் இருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவர்கள் வைகையில்
உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலைதோறும் உமது பேரன்பா எங்களுக்கு நிறைவடையும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்வவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். தலைவரே தலைமுறையோடும் தலைமுறையோடும் அன்பார்ந்தவர்களே, நாம் பல பரிந்துரை கடிதங்களை பார்த்திருப்போம், படித்திருப்போம். அதுபோலவே இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் பிளமோனிடம் ஒனேசிமுக்காக பரிந்துரை செய்கிறார். புனித பவுல் அவனை ஏற்றுக்கொள்ள பிளமோனுக்கு அழைப்பு விடுக்கிறார். அவனை அனுப்புவது பவுலின் இதயத்தை அனுப்புவது போலாகும் என்பதை அழகாய் ஆழமாய் எடுத்துரைக்கும் வார்த்தைகளுக்கு நாம் நம் செவிகளை திறப்போம். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, உன்னுடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 10, மேலும் 12 தொடங்கி 17 முடிய. அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி நீ அவனை அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமது முகவொளி வீசச் செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவாக்குகள் 25 தொடக்கம் 33 இறுதியாக. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளம் இட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னா என்ன? ரெக்கமெண்ட் பண்ணுறது, பரிந்துரை செய்கிறது. யாராவது ஒருத்தருக்கு ஒரு செயலை செய்வதற்காக பரிந்துரை செய்வது. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று விருப்பம் இல்லாமல் செய்கிறது, இன்னொன்று விரும்பி செய்கிறது. இந்த விருப்பம் இல்லாமல் செய்வது கட்டாயத்தினால் செய்வது. ஒரு சின்ன உதாரணம், நம்ம டயசிஸில் டிகிரி படித்து பதியணும், அப்போ தான் மறை மாவட்டத்தில் ஆசிரியர் பணி கிடைக்கும். அப்படி தானே? அப்படியா இல்லையா? ஆமாம். இப்போ ஒரு யூஜி முடித்தா அதை உடனே பதியணும், பிஎட் முடித்தா அதை தனியாக பதியணும், பிஜி முடித்தா அதை தனியாக பதியணும், டெட் முடித்தா அதை தனியாக பதியணும். இது எல்லாமே உங்களுடைய பெயர்களிலே பதிவு செய்து ஒரு கார்டு கொடுப்பாங்க. அப்போ இதை பதிகிறதுக்கு முதலாக போகும்போது மறை மாவட்டத்தில் ஒரு பெரிய தபால் தருவாங்க. என்ன தருவாங்க? தபால் தருவாங்க. அதில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் பங்கு தந்தையினுடைய பரிந்துரை கடிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பரிந்துரை கடிதத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபாதர் உங்கள்கிட்ட இதில் கையெழுத்து வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதல்ல இருக்கிற கேள்வி பேர் அதெல்லாம் போட்டு அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். இவர் கோயிலுக்கு ரெகுலராக வராரா? இவர்னால் என்ன? அது ஆணாக இருக்கலாம், அது பெண்ணாகவும் இருக்கலாம், இருபால் இனத்தார். இந்த லெட்டரை தூக்கிட்டு வருவாங்க. நான் இப்படி பார்ப்பேன். நான் 2 வருஷம் ஆச்சு கோயிலில் பார்த்ததே இல்லையே, நான் இல்லைன்னு போடட்டுமா அப்படின்னு கேட்பேன். இல்லைன்னு போட்டால் அங்கே டயசிஸில் என்ன செய்ய மாட்டாங்க? ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் கேட்பேன், கோயிலுக்கே நீ வரலையே,
இந்த பக்கமே நான் உன்னை பார்த்ததில்ல, எப்படி நான் வந்து இதில் வந்து நீ ரெகுலராக தவறாமல் கோயிலுக்கு வர்றேன்னு கேட்டிருக்காங்க, வர்றியான்னு கேட்டிருக்காங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பேன். பாவம் பார்த்து நம்ம என்ன செய்வோம்? வர்றாங்கன்னு எழுதி கையெழுத்து போடுவோம். அது பொய் தான். இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து கட்டாயத்தினால செய்கிறது, வேறு வழி இல்லை. சரி, நம்மளால் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது தடங்கள் இல்லாமல் போகட்டுமே அப்படிங்கிற ஒரு செயல். இது மாதிரி நிறைய பங்குல நம்ம பார்க்குறோம். அதாவது முகஸ்துதிக்காக, முகத்தாட்சியத்துக்காக, முகஸ்துதி கிடையாது, முகத்தாட்சியத்துக்காக, அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இந்த கோயில் பக்கமே வராதவங்க, சாமியாருக்கு யார் ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ, யார் சொன்னால் சாமியார் செய்வாங்களோ அவங்கள்ட்ட போய் அப்படியே அவங்கள கொத்தோடு அங்கே சாமியார் விட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. எதுக்கு? ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு. எதுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க? ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ கூட்டிகிட்டு வந்து ஃபாதரை கொஞ்சம் பார்த்து அதில் கையெழுத்து போட்டு கொடுங்க ஃபாதர் அப்படி. என்னையா கோயில்னே பார்த்ததில்ல? பரவாயில்ல ஃபாதர், இனிமேல் வருவாங்க ஃபாதர், போட்டு கொடுங்க ஃபாதர். இதுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கோயிலுக்கு வராட்டினாலும் யார் சொன்னால் ஃபாதர் உடனே கேட்பாங்க, யார் ரெக்கமெண்ட் பண்ணால் ஃபாதர் செய்வாங்கிறது தெரியும். அதனால் அந்த ஆளை போய் அப்படியே கொத்தோடு தூக்கிட்டு வந்து சாமியார் வீட்டில் உட்காந்து இதில் கொஞ்சம் கையெழுத்து போட்டு, சரி தொலைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறது. இது கட்டாயத்தினால் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இன்னொன்று, நாமே விரும்பி ரெக்கமெண்ட் பண்ணுறது. நமக்கு தெரியும், அடிக்கடி கோயிலுக்கு வர்ற ஒரு குடும்பம், இவன் அல்லது இவள் கோயிலுக்கு வர்றவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வோம்னு சொல்லிட்டு யாருக்காவது ஒரு வேலைக்கோ எதற்கோ ஒன்றுக்கோ நாமளாக விரும்பி ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறது. நாமளாக விரும்பி கொடுக்கும்போது தான் அது மனநிறைவாக இருக்கும் பங்கு தந்தையர்களுக்கு. அதை விட்டுட்டு ஆலய பக்கமே வராதவங்களுக்கு வந்து ஆலயத்துக்கு வர்ற ஒரு சில பேர் கூட்டிகிட்டு வந்து இதை செஞ்சு கொடுங்க ஃபாதர் சொல்லும்போது உறுத்தும், மனசு உறுத்தும். அப்போ ரெகுலராக கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இவங்களுக்கு செஞ்சோம்னா கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம செய்யாமல் இருக்கும்போது அது தவறு அல்லவா என்றெல்லாம் மனசாட்சி குத்தும். என்ன செய்கிறது? இது போன்று விருப்பம் இல்லாமலே சில விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆனால் நாம் விரும்பி ஆலயத்திற்கு உதவி செய்பவர்கள் உண்மையிலே பக்தியாக இருக்கின்ற குடும்பம், டிசர்விங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் அந்த உதவி செய்யணும், தேவையில் இருக்கும் இவர்களுக்கு செய்யணும், ஏன்னா இவர்கள் அதற்கு தகுதி படைத்தவர்கள் என்ற ஒரு ஆசையோடு வாஞ்சையோடு அதை செய்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியானது நன்றாக இருக்கும். இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை பற்றி இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஒன்று கட்டாயத்தினால் வேறு வழியே இல்லை, தலை விதி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று நாங்களே ஆசைப்பட்டு பிரியப்பட்டு செய்கின்ற ஒரு சூழல். இந்த ரெண்டு வித்தியாசம். இப்போ இந்த ரெண்டுக்கும் தாண்டி மூன்றாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தான் இன்று இரண்டாவது வாசகம். இந்த இரண்டாவது வாசகம் என்ன நூலில் இருந்து வாசிக்கப்பட்டது? நீ இருங்க அமைதியா. எந்த இதிலிருந்து வாசிக்கப்பட்டது? எந்த புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது? பைபிள்ல இருந்து தான் ஃபாதர், அப்படித்தானே? எந்த புத்தகம்? திருத்தூதர் பவுல் யாருக்கு எழுதிய கடிதம்? பிலமோனுக்கு எழுதிய கடிதம். சொல்லுங்க ஒரு தடவை. திருத்தூதர் பவுல் யாருக்கு எழுதிய கடிதம்? பிலமோன். பிலமோன் யாரு? ஒனேசிமை அடிமையாக வைத்திருந்தவர். அதில் வருது ஒனேசிம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒருவர் வருகிறார், ஒனேசிம். இந்த பிலமோனிடம்தான் அவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஒரு தவறு செய்து விட்டான், அதற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். அந்த சிறையில் யார் இருக்கா? யார் இருக்கா? சொல்லுங்களேன் சத்தமா. வாயில் கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க, சத்தமா சொல்லுங்க. யார் இருக்கா அந்த சிறையில்? திருத்தூதர் பவுல் இருக்கிறார். ஆக அவனோடு பழகுறாரு. ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் யாரை பிடிச்சி போச்சு? ஒனேசிம். யாரு? ஒனேசிமை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அவர் இந்த பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நம்ம பார்க்குறோம், இந்த உலகத்திலேயே மிக சிறிய நாடு எது? உலகத்திலே மிக சிறிய நாடு எது? நம்ம வத்திக்கான் நாடு தாங்க. போப்பாண்டவர் இருக்கிறார்ல, திருத்தந்தை இருக்கிறார், அந்த நாடு தான் உலகத்திலே மிக சிறிய நாடு. அதே மாதிரி விவிலியத்திலே மிக சிறிய புத்தகம் எது? திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய கடிதம் தான் இருக்கிறதுலே மிக சிறிய ஒன்று, தெரிஞ்சுக்க. ஆக ஒரு கடிதம் எழுதுகிறார் தன்னுடைய நண்பனுக்காக. அவன் அடிமைன்னு தெரியும்,
அடிமையாக இருந்தோம். ஆனால் அவர் அவனை அடிமையாக கருதவில்லை, தன்னுடைய உயிர் நண்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் அந்த வரிகள், அந்த நீங்கள் போய் வீட்டில் போயிட்டு இதை படித்து பாருங்கள். உண்மையிலேயே இது மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் யாருமே எழுத முடியாது உலகத்தில். இதுவரைக்கும் எழுதுனதில் இனிமே எழுத முடியாது. ஒரு நண்பனுக்காக, தனக்கு பிடித்து போன ஒருத்தனுக்காக அவர் எவ்வளவு வாஞ்சையோடு அந்த கடிதத்தை பிலமோனுக்கு எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளை, அவர் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு விட்டார், தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு விட்டார். ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன், திரும்ப நான் அவனை உங்ககிட்ட அனுப்புகிறேன், திரும்ப அவனை உன்னிடம் நான் அனுப்புகிறேன். ஆனால் அவனை அனுப்புவது என்னுடைய இதயத்தையே அனுப்புவதை போன்று. பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. தன்னுடைய இதயத்தை அவனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி, இனிமேல் நீ அவன் அந்த மாதிரி தவறாக வழி நடத்தாதே, அவன் மேலே கோவப்படாதே, அவன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காத, அவனை நல்லா பார்த்துக்க. இது போன்ற இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கே, இது தன்னுடைய பிள்ளை போன்று ஏற்றுக்கொண்ட ஒருவருக்காக அவரே ஆசைப்பட்டு எழுதுவது. இது நான் சொன்ன அந்த இரண்டையும் தாண்டி ஒரு புனிதமான ஒரு அன்பாக இந்த கடிதத்தை அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாசகத்தோடு மற்ற வாசகங்களை நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது நாம் விண்ணுலகம் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த பவுலடியார் எப்படி தன்னையே ஆயத்தம் செய்கிறார் பாருங்கள். யாரோ ஒரு அடிமையை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுகிறாரே, இதுதான் ஆண்டவருக்கு பிடித்தமான செயல். ஆக ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு திட்டம் தீட்ட வேண்டும். நாம் எதிர்காலத்திலே ஒரு நல்ல வேலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக ஒரு திட்டம் தீட்டி நல்ல முறையில் படிக்க வேண்டும். ஆக நான் இந்த உலகிலே எதை செய்தாலும் செய்வதற்கு முன்பாக அமர்ந்து அதற்கான திட்டத்தை தீட்ட வேண்டும். நான் டாக்டராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தா எம்பிபிஎஸ் டிகிரி வீட்டை தேடி வராது. நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு படத்துக்கு போயிட்டு தெரிஞ்சா, அல்லது பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஊர் சுற்றிட்டு தெரிஞ்சா, நம்ம படிக்கிற டிகிரி நம்மை தேடி வீட்டிற்கு வரவே வராது. வெறும் அரியராக தான் இருக்கும். எத்தனை அரியராக ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க, எனக்கு 10 அரியர் இருக்குது, 6 அரியர் இருக்குது. ஆக இவர்கள் எல்லோருமே திட்டமிடாதவர்கள், ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எனவே சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்குரிய திட்டத்தை தீட்ட வேண்டும். அதைத்தான் நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒருவன் ஒரு கட்டடத்தை கட்ட விரும்புகிறான். அது வீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்றாக இருக்கலாம், ஒரு கட்டிடம். ஆக அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்பாக என்ஜினியர்கிட்ட போய் பிளான் போட்டு இதற்கு எவ்வளவு செலவாகும், இப்போ சிமெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும், செங்கலுக்கு எவ்வளோ செலவாகும், ஜல்லிக்கு எவ்வளோ செலவாகும், மரத்துக்கு எவ்வளோ செலவாகும் என்று உட்கார்ந்து எல்லாத்தையும் திட்டம் போடணும். திட்டம் போட்டு இவ்வளவு செலவாகும், இதற்குரிய தொகை என்னால் கொடுக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். முடியும் என்றால் வேலையை தொடங்க வேண்டும், இல்லை என்றால் அந்த வேலையை தொடங்கக்கூடாது. அதற்குரிய எல்லாவற்றையும் தயாரித்து வைத்துக்கொண்டு வேலையை தொடங்க வேண்டும். அதுபோன்றுதான் நிறைய படைவீரர்களை, ஆயிரக்கணக்கான படைவீரர்களை வைத்திருக்கின்ற ஒரு அரசனை எதிர்த்து நாம் போரிட வேண்டும் என்றால் அவனை விட அதிகமான படைவீரர்களை நாம் கொண்டிருக்க வேண்டும். அவன்கிட்ட 10,000 பேர் இருக்காங்க, என்கிட்ட 1000 பேர் தான் இருக்காங்க, நான் போர் தொடுக்க போறேன் என்று சென்றால் தோல்வியோடு தான் வீட்டிற்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழல் வரும். அவன் 10,000 பேர் வைத்திருக்கிறான் என்றால் நம்மிடம் ஒரு 12,000 பேராவது இருந்தால்தான் நாம் வெற்றியை தொட முடியும். அதற்கும் திட்டம் தீட்ட வேண்டும். எனவே நாம் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்றாலும் ஒரு திட்டத்தை வகுத்து, அந்த திட்டத்தை வகுத்த பிறகு இது நம்மால் முடியுமா என்று பார்த்து, முடியும் என்று நாம் நம்புகின்ற பொழுது அதற்குரிய பயணத்தை தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இறுதியிலே அவர் எதற்கு வருகிறார் என்றால், இப்படி உலக காரியங்களுக்கு நாம் திட்டமிட்டு செயல்பட்டால்தான் வெற்றியை ஈட்ட முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும், விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகிலே அதற்கான
பயணத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் திட்டம் தீட்ட வேண்டும் என்று நம் ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு திட்டம் தீட்டுகின்ற பொழுதுதான் நமக்காக ராயப்பர் சொல்லுவார், அங்கே மோட்சத்தினுடைய வாசப்படியில் அவர் உட்கார்ந்துருப்பார், அவரை டிக் பண்ணணும் நம்ம உள்ளே போகிறதுனா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோன்று அங்கே நம்முடைய வாழ்வை பார்த்துவிட்டு எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு ஓகே இவரை விண்ணகத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் போனாதான் நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ முடியும் விண்ணகத்திலே. எனவே அதற்குரிய வகையிலே நாம் திட்டம் தீட்டி நம்முடைய ஆன்மீக வாழ்வை கட்டி எழுப்புவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நல்ல ஆயனான இறைவா, எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், மறைப்பணியாளர்கள் ஆகியோர் உம் திரு அவையை சிறப்புடன் வழிநடத்தவும், நிலையான செல்வமாகிய கிறிஸ்துவை பிரதிபலித்து உம் இறை மக்களாகிய மந்தைகளை உண்மையின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் நடத்தி செல்லவும் தேவையான ஞானத்தை பொழிந்திட வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் தன்னலம் மறந்து இறையாட்சியின் விழுமியங்களின்படி வாழவும், அவர்களுக்காக செல்வத்தை சேர்த்துக் கொள்ளாமல் நாட்டு மக்களின் நலனுக்காக உழைக்கவும், அநீதிக்காக குரல் கொடுத்து சமத்துவமும் சமூக நீதியும் நிலைநாட்டவும் அவர்களுக்கு அருள் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு உம் திருமகன் இயேசுவின் ஞானத்தை அளித்ததும், உண்மையான செல்வமாகிய கிறிஸ்துவை எங்கள் வாழ்வின் முன்மாதிரியாக கொண்டு உலக செல்வங்களில் நாங்கள் மயங்கி போகாமல் சுயநலத்தால் அழிந்து போகாமலும் நாங்கள் வைத்திருக்கும் செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ தேவையான அருள்கரங்களை அளித்திட வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசே என் இறைவா, இவ்வுலகில் உருவாகும் போர்கள், பாலியல் வன்கொடுமைகள், ஜாதிய பாகுபாடுகள், இனம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை கலைத்து மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழவும், ஒருவரை ஒருவர் ஏற்று ஒற்றுமையுடன் வாழ்ந்து அமைதி என்னும் செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ தேவையான அருட்கொடைகளை வழங்கிட வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம்.
மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். செடி மனித உழைப்பின் பயன்பாடு சத்துவம் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்டைகளை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா நாம் நிறுவனத்திற்கு கொடுக்கும் இப்பறிவு உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில்
பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
கலைமா நீரோடைகளுக்காக இயங்குவது போல கடவுளே என் ஆன்மா உமக்காக இயங்குகின்றது. வல்லவரான வாழும் கடவுள் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.